லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. பஸ்ஸில் ஏற போகிறோம். ஏறி ஜெம்ஸ் கேலரின்ற இடத்துக்கு போக போகிறோம். ஹாய் ஹலோ வணக்கம் மகளே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பறவையாக பறக்கிறோம் அஃபீஷியல். இது தாய்லாந்து பிளாகோட பார்ட் 3 வீடியோங்க. கையில் ஸ்டிக்கர் பார்த்துருப்பீங்க. ஜெம்ஸ் கேலரிக்கு ரீச் ஆகிட்டோம். அந்த க்யூவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ட்ரெயினில் தாங்க நம்ம ரைடு போக போகிறோம். என்ன ரைடுன்னு தெரியல. ஸோ ஏறி உக்காந்தாச்சு. ட்ரெயின் கிளம்ப போகுது. ஆக்சுவலாக தாய்லாந்து கவர்மெண்ட்டோட ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப்பாக டூரிசம் வந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜெம்ஸ் கேலரியை விசிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஜெம்ஸ் கேலரிக்கு வந்திருக்கோம். ட்ரெயினில் ஏறி உக்காந்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் தான் கேமரா அலௌடு. உள்ளெல்லாம் கேமரா எடுக்க முடியாது, வீடியோ ஷூட் எடுக்க முடியாது. ஸோ வெளியே வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ட்ரெயின் ரைடு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலாக உள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குகை மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியிலேருந்து எப்படி இந்த டைமண்ட்ஸ் எல்லாமே வருது, மற்ற ஐட்டம்ஸ் மற்ற ஆர்னமெண்ட்ஸ்லாம் எப்படி வருது அப்படின்றத லைவ் எக்ஸாம்பிளாக அவங்க காட்டியிருந்தாங்க. லைக் மைண்ட்ஸ்லேருந்து எப்படி வெளியே எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாமே அப்படியே டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இப்போ காட்டிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பூமியிலேருந்து கிடைக்கிற ஒரு வகையான ஸ்டோனுங்க. அந்த ஸ்டோனை தான் நம்ம ஆர்னமெண்ட்ஸாக மாற்றுறோம். லைக் என்ன மாதிரி மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமண்டு, அப்புறம் ரூபி, அப்புறம் ப்ளூ சஃபயர், அதுக்கப்புறம் எம்ரால்டு, அமித்திஸ்ட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டோன்ஸ்லேருந்து ஆர்னமெண்ட்ஸாக மாற்றுறாங்க. ஸோ அதுக்கான ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ தான் தெரிஞ்சுது இவ்வளோ கிடைக்குதா நம்ம பூமியிலேருந்து அப்படின்னு. காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா லைவாக ஆர்னமெண்ட்ஸ் செஞ்சு காட்டுறாங்க. லைக் டைமண்டை கட் பண்ணுறது, கோல்டு மெல்ட் பண்ணி சுற்றுறது. இது ஆக்சுவலாக ஷோகேஸ்க்காக பண்ணல. அவங்களோட ஆக்சுவல் ஒர்க்கே அதுதான். அது அப்படியே அவங்களோட ரொட்டீன் அவங்க கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம விசிட்டர்ஸ் அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அப்படியே நடந்து போகிறோம். ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கூட இல்லாமல் அவங்க பாட்டு அவங்க வேலையை செஞ்சிட்ருக்காங்க. செம்மையாக ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கூட இல்லாமல் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக வேலை செய்கிறாங்க. அந்த ஒர்க் பண்ணுற இடத்த பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம். வெளியே வந்தால் ஷோ கேஸில் செம்மையாக நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. இது சிந்தட்டிக்னு போட்டிருக்கு. இது இதுவும் சிந்தட்டிக்னு போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோன்ஸ் அதில் வச்சுருக்காங்க. பார்க்க அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க. அப்படியே அந்த முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வரோம். தெரியுதுங்களா இந்த என்ட்ரன்ஸில்? இப்போ அப்படியே உள்ளே போக போகிறோம். என்னடா ஜெம்ஸ் கேலரி அவ்வளோதானா, இதுதானா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உள்ளே பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரியுது, என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய நகைக்கடையை பார்த்ததே இல்லைங்க. ஒரு மாலே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே ஆர்னமெண்ட்ஸ் தான் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஆர்னமெண்ட்ஸ் இருக்குங்க. சில்வர் இருக்குது, பிளாட்டினம் இருக்குது, கோல்டு, டைமண்டு, ரூபி. ஒரு வழியாக முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க. பஸ்ஸுக்கு வந்துட்டோம். डिनर के बाद आप होटल आ जाइए. फिर वेदा में ही हमारा डिनर है, जहाँ कल रात को था वहीं पे है, वॉकिंग डिस्टेंस हमारे होटल से. और कल सुबह हमको மக்களே ரூமுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட்டை போட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்திருக்கோம் மக்களே. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன் மக்களே. காய்ஸ் ஒரு சம்பவம் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஒரு 5 o'clock படுத்துருப்பேன். மணி ஆல்மோஸ்ட் 9 o'clock ஆகுது. நல்லா தூங்கிட்டேன். சரியான தூக்கம். நல்லா தூங்கிட்டேன்னா இப்போ தான் எழுந்திரிச்சேன். அப்படியே போயிட்டு டின்னரை சாப்பிட்டுட்டு ரெஸ்டாரண்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் நம்மளால் என்ன முடியுதோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கேன். ரெஸ்டாரண்ட்டுக்கு டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெய்யுதுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தா சரியான மழை பெய்யுது. சரியான டயர்டு வேறையா, அதான் அவ்வளோ நேரம் தூங்கிட்டேன். சரி வெளியே போகலான்னு பார்த்தா மழை எப்போ நிற்கும்னு தெரியல. ஆனால் நல்லா தான் இருக்குது மழை பெய்யறத பார்க்குறதுக்கு. இங்கேருந்து பார்க்கணும். மழைன்னா அப்படி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். அப்படி இல்லைன்னா ரூமில் போய் படுத்த வேண்டியதான் மக்களே.
மழை லைட்டாக விட்டுருச்சு. நம்ம தங்கியிருந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் தான் வந்து ரெஸ்டாரண்ட்டு. அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் ஹோட்டலுக்கு. ஹோட்டல்கிட்ட வந்துட்டோம். ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு. ரிசப்ஷனில் இருக்க லாபியில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கோம். கிளம்பிட்டோம் காய்ஸ் வெளியே ஹோட்டல்லேருந்து. ஸோ அப்படியே நியர்பை ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டுருக்கோம். அப்படியே மழை நிற்கவே இல்லை காய்ஸ், அப்படியே தூறல் போட்டுக்கிட்டே இருக்குது. அந்த தூரல்லையே அப்படியே சரி நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த ஊரில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, ஒரு 2 hours 3 hours கூட மழை பெஞ்சுது நான் பார்த்தேன். ஆனால் தண்ணி வந்து ரோட்டில் நிற்கவே மாட்டேங்குதுங்க. அப்படியே ட்ரெயின் ஆகி போயிடுது. ஆனால் ஊருமே வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஹாய் மக்களே, இப்போ நம்ம 7-Eleven அப்படின்ற ஒரு ஸ்டோருக்கு போக போகிறோம். அந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். மெடிசின்ஸு எல்லா ஐட்டமும் கிடைக்குங்க. இந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி 24x7 வந்து அது இருக்குமா. ஸோ அந்த கடையை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். வாங்க, கிட்ட வந்துட்டோம். நம்ம ஹோட்டல்லேருந்து ஒரு 600 meters காட்டுது. மழை வர பெஞ்சிட்ருக்கு. தெரியுது பார்த்தீங்களா மக்களே, அது தெரியுது பார்த்தீங்களா? 7-Eleven 24 hours இருக்கும். ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரிங்க, எல்லாமே கிடைக்குங்க. செவன்லெவனுக்கு வந்தாச்சு. என்னென்ன இருக்குது பாருங்கள். எல்லாமே இருக்குங்க இங்கே. சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, ஹாட் ட்ரிங்க்ஸு, நம்மளும் அப்படியே ஏதாவது வாங்குவோம். காய்ஸ் இங்கே பாருங்கள், சாப்பாடுங்க. பார்த்தீங்களா, சாப்பாடு கூட ஃப்ரோசனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ நூடுல்ஸ் மாதிரி இருக்குது, ஃப்ரோசன். லைட்டாக கீழே வந்துருச்சு. மருந்து எவ்வளோது. அண்ட் இங்கே பாருங்கள் மக்கள், இது ஏதோ ஃப்ரைட் ரைஸ் நினைக்கிறேன். ஃப்ரைட் ரைஸா எனக்கு தெரியல. சிக்கன்லாம் போட்டிருக்கு. இதுவும் ஃப்ரோசனில் இருக்குது. மோஸ்ட்டாக பாருங்க, எல்லாமே ஃப்ரோசன் ஃபுட்ஸாக இருக்குங்க. பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நீங்கள் பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு. ஊரே வந்து ஒரு பார்ட்டி டவுனாக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் பார்ட்டி நடக்குது. பயங்கரமாக இருக்குது. ஒரு மாதிரி ஹாப்பனிங்கான பிளேஸாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப நம்ம ஹோட்டல்லேருந்து ஒரு பக்கத்தில் தான். ஆக்சுவலாக ஹாப்பனிங்கான பிளேஸஸ்க்குலாம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்பாட்ஸ் சொல்கிறாங்க. அங்கே தான் இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா ஜஸ்ட் நம்ம வெளியே வந்தோம் சும்மா கிடைக்காங்க. இந்த ரோடு ஃபுல்லாகவே அப்படி தாங்க இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மழை அதிகமாக வருது. பார்த்தீங்களா காய்ஸ் எப்படி பார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்கன்னு. பயங்கரமான வைப் பண்ணிகிட்ருக்காங்க. மழை அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் ரூமுக்கு போயிட்டுருக்கோம். காய்ஸ் ஹோட்டலுக்கு வந்துட்டோம்.
வெளியே சுற்றிட்டு மழை வேறு. ஸோ போயிட்டு தூங்க போகிறோம். தூங்கிட்டு நாளைக்கு டே 3. நாளைக்கு இங்கேருந்து பட்டாயாவில் வந்து பேங்காக் போக போகிறோம். பேங்காக் போயிட்டு அங்கேருந்து சைட் சீயிங்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பண்ண போகிறோம் மக்களே. ரூமுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ டே 2 முடிஞ்சது இன்னைக்கு. ஸோ கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்குவோம், ரெஸ்ட் எடுப்போம். காய்ஸ் இன்றைக்கி டே 3. ஹோட்டல் செக் அவுட் பண்ணணும். செக் அவுட் பண்ண போகிறோம். எல்லாமே லக்கேஜ்லாம் எடுத்துட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம பேங்காக் போக போகிறோம். 7:30 மணிக்கு வர சொன்னாங்க. ஆல்ரெடி 8 மணி ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. பார்க்குற மக்களே. காய்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. பஸ்ஸில் ஏற போகிறோம். டுவர்ட்ஸ் பேங்காக்கு போக போகிறோம். பஸ் வந்து ஓகே. லக்கேஜ்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. We are going to Bangkok. பேக் எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, பேக்கை போட்டாச்சு. ஆயிடுச்சு ப்ரோ. हेलो नमस्ते. பஸ்ஸில் போக போகிறோம். ஓகே செட்டில். பஸ் கிளம்பிடுச்சு காய்ஸ். தங்கியிருக்கீங்க ஹோட்டலு. ஹலோ மக்களே, சஃபாரி வேர்ல்டுக்கு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் பட்டாயாலேருந்து ஒரு 2.5 hours ட்ராவலுங்க. ரீச் ஆகிட்டோம் பாருங்க. உள்ளே போக போகிறோம். வாட்டர் பாட்டிலாம் அலௌடு இல்லை. ஸோ வாங்கி வச்சுட்டாங்க. உள்ளே தான் வாங்கணும் போல். ஸோ மரைன் பார்க் இங்கே தான் போக போகிறோம். ஸ்டிக்கர் மக்களே, மரைன் வேர்ல்டுக்காக ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்க. வந்துட்டோம். உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே வந்தாச்சு. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா மரைன் வேர்ல்டு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்மளை கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் நிறைய கடைகள் இருக்குது பாருங்கள். ரைட்டும் லெஃப்ட்லேயும் நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க. டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, டாய்ஸு, அப்புறம் கிட்ஸு கேம்ஸு, அந்த மாதிரி நிறைய இருக்குது பாருங்கள். இங்கே பறவைலாம் இருக்குது பாருங்களேன். காய்ஸ் இங்கே பாருங்கள். குதிரையானு தெரியலங்க, இவ்வளோ சின்னதாக இருக்குது, குட்டியா பாருங்களேன். டாய் 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 டாய். நம்ம இப்போ மரைன் வேர்ல்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் காய்ஸ். கழுகு பாருங்க மக்களே. கழுகு இருக்குது, அவுல் இருக்குது. ஸோ நம்ம இப்போது மரைன் வேர்ல்டுக்கான என்ட்ரிக்கு போக போகிறோம். यहाँ से भी जा सकते हो, यहाँ से भी जा सकते हो। வந்துட்டோம் காய்ஸ் உள்ள. பேர்ட் ஷோ அப்படின்னு இருக்குது. இந்த பக்கம்
ஜாங்கிள்னு ஏதோ இருக்குது கைஸ். ஜங்கிள் வாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் மக்களை போயிட்டுருக்கோம். பாருங்க கொக்கெல்லாம் இருக்குது. ஏதோ ஷோ ஸ்டார்ட் ஆக போதும் அவங்களே நல்லா வேகமாக வர சொல்லியிருக்காங்க. வேகமாக போயிட்டுருக்கோம். இப்போ ஏதோ ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றாங்க. நம்ம இப்போ போகிறது எலிஃபென்ட் ஷோக்கு தான் போயிட்டுருக்கோம் மக்களே. எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நாங்கள் பாருங்க எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னு ஷோக்காக. அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஷோக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக எலிஃபெண்ட் வந்து அவ்வளோ அழகாக வந்து பெயிண்ட் பண்ணுதுங்க பயங்கரமாக. 2 எலிஃபெண்ட்டுமே வந்து சூப்பராக வரையுதுங்க. ஆக்சுவலாக யானைக்கு வந்து பயங்கரமாக ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. 2 யானையுமே சூப்பராக ட்ராயிங் வரையுது. இது சில யானைங்க வந்து ஃபுட்பால் ஆடுது, சில யானைங்க வந்து டான்ஸ் ஆடுது, சில யானை அப்படியே 2 காலில் அப்படி தூக்கி நிற்குது. பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்க. அதோட ஒரு ஷார்ட் கிளிப் தான் வந்து நான் கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த 2 யானையும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்பால். இந்த ரெட் யானைக்கும் ப்ளூ யானைக்கும் தான் காம்படிஷன். ஃபுட்பால் மேட்ச் முடிஞ்சுது. அந்த கோல் போஸ்ட்லாம் எடுத்துடுறாங்க பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்து 2 யானையை 2 சைடில் நிற்க வச்சு வாலண்டியர்ஸ் எல்லாருமே வந்து அந்த உள்ளேருந்து ஆர்ச் மாதிரி செட் பண்ணி அதுலேருந்து வர சொல்கிறாங்க. அதுவும் க்யூட்டாக அப்படி தந்தத்தை தூக்கிட்டு அப்படி நிற்கிது பாருங்க. அடுத்து ஒரு யானையாக வந்துட்டுருக்கு பாருங்கள். எந்தெந்த யானை பெர்ஃபார்ம் பண்ணிச்சோ எல்லா யானையுமே வந்து அங்கே நிற்கிதுங்க. அழகாக லைனாக ஃபார்ம் பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து அழகாக கால் வச்சு அப்படி நின்றுச்சு பாருங்களேன். இப்போ வந்துட்டு அப்படியே ஜனங்க கிட்ட அப்படியே கொஞ்சம் அப்படி கிட்ட வந்துட்டு அப்படி நிற்கிதுங்க.